சம்பந்தியம்மா, சாரி, லேட் ஆயிடுச்சு. தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்ல. நீங்க என்ன சம்பந்தியம்மா இந்த நேரத்துல? இல்ல, எனக்கு என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. கௌதம் தூங்கிட்டானா? மாப்பிள்ள தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு சம்பந்தியம்மா. பக்கத்துல இருந்து அவனை பாத்துக்காம வீட்டுக்கு வந்து சுத்தமா தூக்கம் இல்லாம அப்படியே குழம்பிட்டு இருக்கேன். ஹலோ, கதிர்? அவருக்கு ஒண்ணு ஆலீங்க. நீங்க பாத்துக்க அவரை. கதிர், என்னாச்சு? ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, கட்டான மாதிரி இருந்துச்சு. ஆனா கட்டாவல, ஏதோ லைன்ல இருந்த மாதிரி இருந்தது. எனிதிங்? நல்ல வேலை சம்பந்தியம்மா, நீங்க போன் பண்ணீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தியம்மா, அதனாலதான் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்காம தடுக்க முடிஞ்சது. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சம்பந்தியம்மா. சரி, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? கலெக்ஷன்ல எப்படி இருக்கு? என்னடா அது? பரவாயில்லையே, கலெக்ஷன்லாம் அப்பப்போ பேங்க்ல கிரெடிட் பண்ற போல இருக்கு. பெரிய ஆள்ரா நீ. போட்டுட்டாலும் இல்ல அது கலெக்ஷனான பணத்தையில பேங்க்ல போய் போட்டுட்டாலும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன்னா இங்க மெயினா நடந்துட்டு இருக்கிற மிஸ்ட்ரி அதான் பிரதர். கலெக்ஷன் ஆகிற பணத்தையில ஒரு எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காரு. ஆனா அது பேங்க்குக்கு போவதா என்னன்னு தெரியல. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க, ஓர பண்றீங்க. விட்ரா, ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? கேஷ் கல்லால இருக்கிறத விட பேங்க்ல இருக்கிறது நல்ல விஷயம் தானே? உனக்கு என்ன வேணும்? டேய், அது இல்லடா. அப்பா வந்து டெய்லி கலெக்ஷனை நோட்ல எழுதிட்டு மறுநாள் போய் பேங்க்ல கிரெடிட் பண்ணுவாரு. நீ அன்னன்னைக்கு பண்ற நல்ல விஷயம் தானே அது? நடிக்கிறியா? எல்லாம் பேச வச்சு நடிக்கிறீங்களா? டிராமா பண்றீங்களா? என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? ஐயோ மாப்ள, என்ன பேசுறீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இது என் ஹோட்டல் தானே எழுதி கொடுத்தீங்க. லாபம் நஷ்டம் என்ன தானே செய்றோம். என்னால நடத்த முடியும் நம்பி தானே எழுதி கொடுத்தீங்க. அப்புறம் எதுக்கு ஆளாளுங்க நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஏதோ யதார்த்தமா தான் கேட்டிருக்கான். டேய், எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? போதும் அத்தை, போதும். நடிச்சது போதும். இந்த வேண்டாத வேலையை இன்னைக்கு நீ செய்ய வீட்டுல சொல்லி அனுப்பிச்சது நீங்க தானே. இது ஏன் ஹோட்டல், ஏன் கல்லா, ஏன் கஸ்டமர், ஏன் காசு. இங்க யாரோட அக்கறை எனக்கு வேணாம், கவனிப்போம் வேணாம். உங்க வீட்டுக்காரர் பேரு ராஜேஷ் தானே? ஆமா, என் வீட்டுக்காரரும் அவரும் டெய்லி சீட்டாட்ட கிளப்ல சந்திக்கிறவங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க உண்மையிலேயே ரொம்ப பாவம்மா. பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்கம்மா. நான் வேணா என் புருஷன் தோத்த காசுக்கு பதிலா வேண்டாம். ஆக்சுவலா நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கேன்டா. கல்லால இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க விளையாடிட்டு இருக்கேன். இப்போ கல்லால குறையிற பணம் என்ன ஆச்சு, எங்க போச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னைக்கு சரவணன் வந்து நேருக்கு நேரம் கேட்டான்டா. பணத்தை பேங்க்ல கட்டிட்டியா இல்லையா என்ன ஏதுன்னு குறைய ஆரம்பிச்சிட்டான்டா. ஏய் சும்மா கவலைப்படாத ராஜேஷ், ரிலாக்ஸா இருடா.
என்ன சின்ன குழந்தை மாதிரி ஆ? ஏய் அது உன் ஹோட்டல்ரா, உன் பேர்ல இருக்க ஹோட்டல்ரா. அது முதலாளி நீதான்டா. உங்க பொறுக்கித்தனத்துக்கு போலீஸ் வேலையை ஷீல்டா யூஸ் பண்ண பாத்தீங்க, ரிசல்ட் ரொம்ப விபரீதமா இருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? என்ன பண்ண முடியும் உங்களால? என்ன வேணாலும். என்ன என்ன வேணாலுமா? என்ன தூக்கி அடிச்சிருக்கீங்களா? திரும்ப எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடிக்க முடியும். நீங்க அடியால் வச்சு என் புள்ளைய அடிச்சிங்களே, அந்த மாதிரி இல்ல அன்பு செல்வம். என் அடி வேற மாதிரி. இதுக்கு அடியால் வேண்டாம், அறிவு போதும். நான் நான் செத்த நான் பார்த்துட்டு போக வந்தியா? சாக மாட்டேன் ஏசி, சாக மாட்டேன். நான் குறி வச்சு பிராக்கெட் போட்டவங்களை சாகடிக்காம என் உசுறு போகாது. ஏய், எதுக்கு சும்மா முறப்பு காட்டிக்கிட்டு இருக்க? நீ வெளியே வரப்போற, அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னம்மா பண்ண? என்ன பூஜா, நீ வா, உட்கார் வா. பாத்து என்ன ஆச்சு? பூஜா, ஐயோ காலை காட்டுன்னு சொல்றேன்ல. என்னம்மா இது? காலையில உள்ள கொப்பளம் போட்டிருக்கு, எப்படிமா நடந்து வருவ? பரவாயில்ல, எனக்கு மனசுல தைரியம் இருக்கு. நிச்சயமா நான் நடந்து காட்டுவேன். சொன்னா கேளுங்களேன், கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். எப்படி ராணிமா சரியா போகும்? பேங்க்ல 10 காசு கூடல, போதுமா? உள்ள வரலாமா? இந்தாங்க. ஹோட்டலோட ஒரு வார கலெக்ஷன் காசு. நீங்க உங்க அம்பத்தூர் பிரான்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு நல்லது. என் ஹோட்டல் எப்படி பாத்தீங்கன்னு எனக்கு தெரியும். இனிமே நீங்க அங்க வர தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டேய், எத்தனை நாளடா இந்த பழக்கம்? ஏன்டா இப்படி மாறி போயிட்ட? யார்டா உன்னை கெடுத்தது? மனுஷனா நீ? என்னாச்சு செல்வி? ஏன் இப்பெல்லாம் பேசுற? நான் என்ன தப்பு பண்ணா? அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறத விட பெரிய தப்பு அடுத்தவன் குழந்தையோட பொருளை திருடி தான் குழந்தைக்கு கொடுக்கறது. குடி போதை விட பயங்கரம்டா அது. நீயே அதுல போய் விழுந்திருக்க. கொஞ்சம் வாய முடியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ஜாலிக்கு ரிலாக்ஸேஷனுக்கு தான் கிளப்புக்கு போறேன். அப்படிதான்டா அது ஆரம்பிக்கும். அதுதான் உன்னை மீளவே முடியாத படுகுழியில கொண்டு போய் தள்ளிடும். பெரியவரோட பேசிட்ட போற? ஆமாண்டி, நான் சீட் இடத்துல தான் சம்பாரிச்சேன். பண்ணான்ற கத்தி சேகர் கேஸ் ஹியரிங்க்கு வருதுன்னா அவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு யாரோ தீவிரமா வேலை பண்றாங்கன்னு அர்த்தம். அது யாரோட வேலை வேணாலும் இருக்கலாம், ஆனா அவனுக்கு ஜாமீன் தரக்கூடாதுன்னு எடுத்து சொல்ற உரிமை நமக்கு இருக்கு. ஐயா, உங்க புள்ள சரியில்லைங்க. அட ஆமாங்க, கடையிலே இருக்கிறது இல்லைங்க. அது கூட பரவாயில்லைங்க, டெய்லி கலெக்ஷன் ஆகிற காசு பூரா எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு இருக்காருங்க. நான் நேரா வீட்டுக்கு போறேன். சொட்டைய புடிச்சு என் பையனை கேக்குறேன். அவன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சு அங்கேயே அவனை கண்டம் துண்டமா வெட்டி போடுறேன். இல்லாம நீ தான் ஓவரா பில்டப் பண்ணி பேசுறன்னு தெரிஞ்சது நோட்டக்கிற கதையே வேற. வரன் சம்பந்தி சுந்தரி, ராஜேஷ், ராஜேஷ் என்னப்பா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்? தருதல தருதல எனக்கு போய் புள்ளைய பாருங்க. அடியா உன் மாமா வீட்டுக்கு போனியாடா? அங்க போய் என்ன பேசுன? யாருகிட்ட என்ன பேசுறான்னு அறிவு வேணா? அங்க என்ன பேசுறன்னு மரியாதை ஒரு வார்த்தை மிச்சம் இல்லாம இங்க சொல்றா. மனுஷனாடா நீ எல்லாம்? இவன் என்ன மாதிரி பண்ணிருக்கான்? இனிமேல் அந்த கடை பக்கமே உங்க அத்தையும் மாமனும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இங்க பாருங்கப்பா, எல்லாரும் பின்னாடி நின்று வேவு பாக்குறது எனக்கு புரியல. உடைக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சு கொடுத்து அதை ஒழுங்கா பாக்குறியா இல்லையான்னு பக்கத்துல வந்து பக்குவமா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்து வேவு பாக்குறாங்க, அசிங்கமா பேசுறேன். செல்வி, நான் எங்கேயும் போல, நான் பாத்துக்கிறேன். நீ எங்க நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு? கொஞ்சம் அடங்குறியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்னைக்கிட்ட கல்லாவுல மரியாதையா உட்காந்துருக்க? என்னப்பா? வாய்முடா மாடே, நீ இருமா. உன்னை இந்த கல்லாவுல பார்க்கும்போது மகாலட்சுமியும் வந்து உட்காந்த மாதிரி பெருமையா இருக்குதுமா. முட்டல்தனமா பேசாத அன்பு செல்வன். மிஸ்ஸஸ் வாணி பூமிநாதன் எனக்கு 15 வருஷமா தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 90% ஆபீசர்ஸ்க்கு அவங்கள ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அவங்க தன்னோட செல்வாக்க என்னைக்குமே சொந்த லாபத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. சார், நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன சார் பேச முடியும்? உங்களை ஒரு சீனியர் ஆஃபீஸர் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
நீங்க என்னடானா அவங்களுக்கு அட்வொகேட் மாதிரி அவங்களோட அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் என் வேலை என்ன, என் பொறுப்பு என்ன, இந்த பதவியோட மரியாதை என்னன்னு தெரிஞ்சவன் தான் சார். நான்சென்ஸ். அப்புறம் எதுக்கு ஜெயிலுக்குள்ள இருக்கிறவனை வெளியே விட்டு திருட்டுத்தனமா தப்பிக்க வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? சார் நான் தான் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்றேனே சார். நீங்க நம்பலன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் போய் ஏன் சார் அவங்கள்ட்ட வம்பு வச்சுக்க போறேன்? ஐ திங்க் அவங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு சார். ஒரு மாதிரி இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கும். அன்புச்செல்வன், சாரி சார். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருங்க சார். என் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னோடதுன்னா டோட்டல் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கணும். யாரையும் என் பக்கத்தில் நின்று வேவு பார்க்கறது எனக்கு பிடிக்காது. அது செல்வியா இருந்தாலும் சரி. அவசரப்படாதடா, கொஞ்சம் நிதானமாக யோசி. செல்வியாலெல்லாம் டெய்லி ரெகுலராக வர முடியுமா? வர ஆரம்பிச்சிட்டால. முட்டாள், அவ கை குழந்தைக்காரி. குழந்தைய கவனிப்பாளா இல்லை கல்லாவை கவனிப்பாளா? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்க முடியும். கை குழந்தைய தூக்கிட்டு டெய்லி எப்படி ஹோட்டலுக்கு வர முடியும்? டேய் அதுலடா நான் என்ன சொல்ல வரேன். நீ சொல்லலாம்டா, குழந்தைய உங்க அம்மா பார்த்துக்குவாங்கன்னு. பட் எத்தனை நாளைக்கு? இந்த வரு மச்சான், செல்வி ஏதோ ஒரு ஆர்வத்தில் 1 நாள் 2 நாள் கடைக்கு வரலாம். பட் அதெல்லாம் நிரந்தரம் இல்லடா. கல்லாவும் உனக்கு தான், காசும் உனக்கு தான். என்னாச்சு? எப்படி இருக்கா இப்ப? பரவாயில்லையா? பெட்டரா? ஏதாவது பேசுறானா? பதில் சொல்லுங்க கதிர். பேசுறானா? பேச முயற்சி பண்றார் சம்பந்தியம்மா. பாவம், அவரால் முடியல போல இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப எதுக்கு இப்படி அப்செட் ஆகுற? இல்லம்மா, ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். பெருசா நிறைய கனவு கண்டுட்டேன். நான் சொல்லவா? உன் உடம்பு காயம் 1 நிமிஷத்துல சரியாயிடும். முறிஞ்சு போன எலும்பு ஒட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. கௌதம், அந்த டம்ளர் எடு. Come on. Yes. Ha, go Gautam, go. Yes. Gautam, you can do it. முடியும் உன்னால. எடு. எவ்வளவு தூரம் வந்துட்ட பாத்தியா? எந்திரிக்க முடியல, அசைய முடியல, வலிக்குது, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்தியே. இப்ப எப்படி முடிஞ்சது? தொட்டுட்டல, அந்த கிளாஸ தொட்டுட்டல, தூக்க முயற்சி பண்ணிட்டல. ஆனா அந்த கிளாஸ கையில் எடுக்க முடியலமா. எடுப்ப கௌதம், கண்டிப்பா உன்னால முடியும். உன்னால முடியும்டா. நான் சொன்னதுல இப்பாவது உனக்கு நம்பிக்கை வருதா இல்லையா? மனசு இருந்தா எதுவுமே முடியும். உடம்புல வலு வேண்டாம், மனசுல வலு இருந்தா போதும். புத்தி தெளிவா இருந்தா போதும், உன்னால முடியும். என் கவலையெல்லாம் என் அக்கா பத்தி தாங்க. பெரிய படைப்பாளிங்க அவ. அவ ரூம்குள்ள போனீங்கன்னா அரிசி மூட்டை கணக்கா 1000கணக்குல புஸ்தகம் வச்சிருக்கா. ஊர்ல அவ்வளவு மிஞ்சி ஒரு வக்கீலே இல்ல. அப்படி ஒரு பேரு, அப்படி ஒரு செல்வாக்கு. இப்ப என்ன செஞ்சா அவ கஷ்டம் எல்லாம் தீரும், அத முதல்ல சொல்லுங்க. உங்க அக்கா ஜாதகத்துல சில தோஷம்லாம் இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணலாம். உங்க அக்காவுக்காக நீங்க வேண்டிட்டு நாகதோஷ பூஜையை பண்ணிட்டேன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா. ஆமா, ஏன் நின்னுட்டு இருக்கவா? உட்கார். காஃபி ஒன்று கொண்டாமா? இல்ல பரவாயில்ல, நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். அப்புறம் பெரியமா, அம்மா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னது? கோயில அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்களாம். இது காப்பு கயிறா, உங்க கையில கட்டிக்கணும்னு சொன்னாங்க. ஓ, நான் இன்னும் குளிக்கலப்பா. இப்பதான் ரெடியா போறேன். நீ குளிச்சிருக்கியா? நான் இன்னும் குளிக்கல அத்தை. ஓ சரி, நீ ஒண்ணு பண்ணு. உள்ள பூஜை ரூமுக்கு போய் அதை வச்சிடு. அது பெரியமா, அம்மா உங்களை கண்டிப்பா பா, நான் கட்டிக்கிறேன்ப்பா. நீ போய் எடுத்து வை. போ 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 போ. கௌதம், சரவணன் வந்திருக்கான் பாரு. டேய்,
எப்படிடா இருக்க? அம்மா சொன்னாங்கடா, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஐயோ பெரியப்பா, நான் இங்க வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். பெரியம்மாவை பார்க்கறது வீட்டுக்கு போயிருந்தேன். பெரியம்மா எங்கேயும் அர்ஜென்ட்டாக வெளில கிளம்புறாங்களாம். என்னை இங்கே இருக்க சொன்னாங்க. உங்களை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொன்னாங்க. அதனால நீங்கள் கிளம்புங்க, நான் கௌதம் பார்த்துக்கிறேன். வாங்க சம்பந்தி. மாப்பிள, நான் போயிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். சரி தம்பி, இந்த ஜூஸை இவரு கொடுங்க. சரி சார், நான் கொடுத்து. சரிங்க தம்பி, நாங்க வந்து. நீங்கள் போயிட்டு வாங்க பெரியப்பா. நமக்கு என்ன நடக்கணுங்கிறத நாமளே டிசைட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இப்போ நீங்களே பாத்தீங்கல்ல, உங்க வீட்டில் தான் இந்த விஷயமே ஆரம்பிச்சது.